கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. திடீரென்று நேற்று ட்ரம்ப் பேசிய சில காரணங்களால் அவர் என்ன பேசினாருங்கிறதெல்லாம் பார்ப்போம். அமெரிக்காவின் பங்குச் சந்தைகள் மேலே உயர்ந்தன. அமெரிக்காவில் இடி இடிச்சா இங்கே இந்தியாவில் மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி அந்த பங்குச்சந்தையில் மாற்றம் ஏற்பட்டதுனால இந்திய பங்குச்சந்தைகள் இன்றைக்கு காலை முதலே பெரிய ஏற்றத்தில் ஆரம்பித்து கொஞ்சம் மட்டுப்பட்டு போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் இந்த செய்தி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்படி என்னதான் ட்ரம்ப் பேசினார், அதோடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆரம்பிச்சிருவோம். இன்று காலை சென்செக்ஸ் ஆரம்பிக்கும் பொழுது 1900 புள்ளிகள் உயர்ந்தது. கடைசியாக நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக ஒரு தடவை செக் பண்ணேன். அப்போ 1900 அதிகரித்திருந்தது, கொஞ்சம் குறைஞ்ச 1400 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மேலும் கீழும் போயிட்டுருக்கும். இன்றைக்கு டே எண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறது அப்போ தான் நமக்கு தெரிய வரும். இதோடைய பேக்ரவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு வால் ஸ்ட்ரீட்டில் என்ன நடந்திருக்குன்னா, ஸ்டாண்டர்ட் அண்ட் பூர், S&P 500, டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ், இது ரெண்டும் 2.5% கிட்டத்தட்ட 2.5 S&P 500 2.5%, டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் 2.9% அதிகரித்தன. அதே மாதிரி நாஸ்டாக் காம்போசிட், இது இன்னொரு இண்டெக்ஸ், அது 3.8% உயர்ந்திருந்தது. அது 2.5%லேருந்து 4% வரைக்கும் வெவ்வேறு இண்டெக்ஸ் உயர்ந்திருந்தது. ஏன் அது உயர்ந்தது அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் 2-3 வாரத்தில் நான் ஈரானை விட்டு வெளில வந்துடுவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்போ போர் நிற்கப் போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு அலர்ட்டு பங்குச்சந்தைகள் ட்ராமேட்டிக்காக இப்படி மாறுறதுக்கான காரணமாக இருந்திருக்கு. அப்போ எஃபெக்டிவ்லி பங்குச்சந்தை விரும்புவது என்னென்னா, போர் உடனடியாக நிற்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ என்ன தான் ட்ரம்ப் சொன்னார் டீட்டெயில்டாக அப்படின்னு பார்த்துருவோம். ட்ரம்ப் என்ன இருந்தாலும் வெரி சூன், அதாவது மேக்ஸிமம் 2-3 வாரத்துக்குள்ளே நாங்கள், அதாவது அமெரிக்க படைகள் ஈரானில் தன்னுடைய ஆப்ரேஷன்ஸை முடித்து கொள்ளும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. முதல்ல வெரி சூன் அப்படின்னு சொன்னவர் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ண, வெரி சூன்னா எவ்வளவு அப்படின்னா பிட்வீன் 2 to 3 வீக்ஸ் அப்படின்னு. நாங்கள் எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஈரானோட பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதே சமயம் நாங்கள் பாம்பிங்கும் பண்ணிகிட்ருக்கோம், பேச்சுவார்த்தைக்கும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற. அதனால் எப்படி இருந்தாலும் 2-3 வாரத்துக்குள்ளே முடிச்சிருவோம் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்காக சொன்னது. இவ்வளோ உயரமாக அந்த ஃபியூவல், இந்த எரிபொருளோட விலை இப்படி உயர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் ஈரானை விட்டு வெளில வந்தால் போதும், அப்படியே இந்த ப்ரைஸ் எல்லாம் தொப்புன்னு கீழே விழுந்துடும் அப்படின்னு ரொம்ப காட்சிபூர்வமாக பேசியிருக்காரு. அவ்வளோதான், நாங்கள் முடிச்சிட்டோங்க. அதாவது இந்த டெமாலிஷன் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய பில்டிங்கெல்லாம் இந்தியாவில் இப்போ கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஜேசிபி எந்திரங்கள் எல்லாத்தையும் வச்சு போட்டு எல்லாத்தையும் மேலே ஏறி உடைக்கிறதுக்கு. அமெரிக்காவில் ரெக்கிங் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய பெரிய கட்டடத்தை எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு பயங்கர பெரிய இரும்பு குண்டு, அதை அப்படியே ஆட்டி 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 முழு வேகத்தோடு ஓங்கி அந்த கட்டடத்து மேலே மோதுற மாதிரி பண்ணுவாங்க. அந்த கட்டடத்தில் அடிக்கும்போது அதை ரெக்கிங் பால் அப்படின்னே சொல்கிறது. அது அப்படியே புலபலன்னு உதிரும். டெமாலிஷன் ஜாப் க்ரூ அப்படின்னே இருப்பாங்க. வேறு சில விஷயமாகவும் பண்ணுவாங்க. பல குறிப்பிட்ட இடங்களில் வெடிமருந்துகளை வச்சு எல்லாத்தையும் ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் இயக்குவாங்க. பட்டு 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 பட்டுன்னு அது வெடிக்கும். அப்படியே கட்டடம் இன்டர்னலாக கொலாப்ஸ் ஆகி உள்ளே விழுந்துடும். அதுக்கப்புறம் அந்த குப்பை எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். அந்த வேலையை தான் இவர் பண்ணிகிட்ருக்காரு. எங்கே பண்ணுறாரு? ஈரானில் மட்டும் பண்ணலை, உலக சந்தையே ஒழித்து கட்டுவதில், உலகத்தில் யாருக்கிட்டையும் எந்த பெர்மிஷனும் வாங்காமல் பிரச்சனை பண்ணுறதுக்கு, அந்த பிரச்சனையை பண்ணிவிட்டு அவர் வைல் வி ஆர் ஃபினிஷிங் த ஜாப் அப்படிங்கிறாரு. வந்தேங்க, இங்கே கொஞ்சம் கூப்பிட்டாங்க, இந்த இஸ்ரேல் கூப்பிட்டு விட்டுச்சு, ஈரானில் ஒரு கட்டடத்தை உடைக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு விட்டாங்க. உடனே நம்ம குரூ அப்படியே தட்டு தட்டு தட்டுன்னு உடைச்சிட்டோம், கிட்டத்தட்ட உடைச்சிட்டோம். இனிமேல் குப்பையை அள்ளி போட வேண்டியதான். குப்பையெல்லாம் அள்ளி போடுறதுக்கெல்லாம் நாங்கள் இருக்க போகிறதில்ல, அதுக்கு வேறு ஆளுங்க பார்த்துப்பாங்க, நாங்கள் கிளம்பிட்டோங்க, இன்னும் 2 வாரத்தில் கிளம்பிடுவோம், மேபி அதுக்கு மேலே இன்னும் 1-2 நாள் அதிகமாகலாம் அப்படின்னு ரொம்ப கூலாக சொல்கிறாரு. அடுத்தது ரொம்ப முக்கியமானது சொல்கிறாரு. ஈரானோட டீல் வருதா வரலையாங்கிறத பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, டீல் ஆர் நோ டீல், நான் 2 வாரத்தில் கிளம்பிடுவேன். அப்போ அந்த ஹார்முஸ் நீரிணைப்பு அப்படின்னு அதை பற்றி எனக்கு என்ன கவலை, they don't have to make a deal with me அப்படின்ட்டார். ஈரான் எங்கிட்ட கஷ்டப்பட்டு டீல்லாம் போட வேண்டாம்,
போட்டால் சந்தோஷம், போடலைன்னா அவ்வளோதான், நான் மாட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். ஏன்னா நாங்கள் அவங்கள வந்து கற்காலத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம், அடித்து நொறுக்கிட்டோம். இனி அவங்களால ஒரு நியூக்ளியர் வெப்பனை கொண்டு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அதனால் நான் கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. நாடுகள்லாம் உங்களுக்கு ஆயில் வேணும்னா நீங்களே போய் அந்த ஹார்முஸ் நீரிணைப்பு வழியாக உங்கள் கப்பலை நீங்களே கூப்பிட்டு போய்க்கிங்க, இதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டாரு. ஒழுங்காக போக்குவரத்து நடந்துக்கிட்டு இருந்த ஒரு இடத்த இவங்கள போய் தாக்கி அடித்து கொன்று அவங்க வந்து அந்த வழியாக கப்பல் போகிறத தடுத்து, பிளண்ட்டாகவே சொல்கிறாரு, ஃப்ரான்ஸ் அல்லது வேறு ஏதாவது நாடுகளுக்கு எண்ணெயோ எரிவாயுவோ வேணும்னா அவங்க ஹார்முஸ் நீரிணைப்பு வழியாக போய் தங்களை தாங்களே பார்த்துக்க வேண்டியதுதான். சைனா எடுத்துங்க, சைனாவுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணும் சைனா தாங்களே போவாங்க, தங்களுடைய அழகான கப்பல்களை அங்கே எடுத்துகிட்டு போவாங்க, அதில் வேண்டிய அளவு ஆயிலை நிரப்பிப்பாங்க, அப்புறம் அவங்களே பார்த்துப்பாங்க. நாங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் கோ கெட் யுவர் ஓன் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னும் வந்து அவர் என்ன கடுப்பில் இருக்கார் அப்படின்னா, நாங்கள் சண்டை போட்டோம், உங்கள் எல்லாரையும் உதவிக்கு கூப்பிட்டோம், நீங்கள் யாருமே வரலை, கடைசியாக நாங்களே ஈரானை போட்டு அழின்னு அழிச்சிட்டோம், எல்லா கஷ்டமான வேலைகளையும் நாங்களே பண்ணிட்டோம், இனிமேல் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்களே போய் பார்த்துங்க. பீட்டர் ஹெக்ஸத் அப்படிங்கிற இவருடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கார், டிஃபென்ஸ் செக்ரட்டரி, அவரும் அதே சொல்கிறாரு. இனிமேல் எங்களுடைய ப்ராப்ளம் இல்லைங்க, இது நாங்கள் பண்ணுற வேலையை பண்ணிட்டோம், முக்கால்வாசி வேலையை பண்ணிட்டோம், இனிமேல் வந்து ஸ்ட்ரெயிட் அந்த ஹார்முஸ் நீரிணைப்பு திறந்து இல்லையா அப்படிங்கிறது வந்து மற்றவங்களோட வேலை, நாங்கள் கிளம்ப போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. இது நாங்கள் இனிமேல் கிரவுண்ட் ஃபோர்ஸ் எல்லாம் வைக்க போகிறதில்ல, நாங்கள் வந்து களத்தில் இறங்கி ஈரான் உள்ளுக்குள்ளே போய் அங்கே போய் போரெல்லாம் பண்ணி எங்கள் ஆளுங்கள்லாம் சாவடிக்கிறதுக்கு நாங்கள் விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர். ஸோ இதுதான் கரண்ட் ரீசன். இது சாதாரணமாக இது சொல்லிடலாம் அப்படின்னா என்னென்ன கேள்விகள்லாம் நமக்கு வருதுன்னு பாருங்கள். இப்போ திடீர்னு அப்படியே போட்டபடி அமெரிக்கா கிளம்பி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? டீல் ஆர் நோ டீல்? இதுவே வந்து விரிவாக நம்ம பார்க்க வேண்டியது. இவங்க கிளம்பி போனாலும் இஸ்ரேல் ஒருவேளை ஈரானை தாக்காமல் இருக்கலாம், ஆனால் ஈரான் இஸ்ரேலை தாக்குமா? ஈரான் இஸ்ரேலை தாக்கினால் இஸ்ரேல் ஈரானை திரும்ப தாக்கும். சரி, இது அவங்களுக்குள்ள வந்து பெரிய சண்டையாக இருக்காது. நீ ஒரு ஏவுகணை விட்டா நான் ஒரு 3 ஏவுகணை விடுவேன், நீ 3 ஏவுகணை விட்டா நான் 5 ஏவுகணை விடுவேன் அப்படின்னு அவங்க 2 பேரும் ஒருத்தர் அடிச்சுக்க போகிறாங்க. இஸ்ரேல் லெபனான் இந்த போரில் ஈரான் தாக்கப்படும் காரணத்தினால தான் லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா பயங்கரவாதிகள் இஸ்ரேலை தாக்க தொடங்கினார்கள். அப்போ இப்போ இஸ்ரேல் என்ன நினைக்குதுன்னா, இது நல்ல வாய்ப்புப்பா, இதை பயன்படுத்தி லெபனானுக்குள்ளே நுழைஞ்சு ஹெஸ்புல்லாவை ஒட்டுமொத்தமாக எவ்வளோ தூரம் அழிக்க முடியுமோ அழிச்சிருவோம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க அதை நிறுத்த போகிறது கிடையாது. இன்னொன்று நடந்திருக்கு, ஈரான் வந்து சுற்றி இருக்கக்கூடிய 6 வளைகுடா நாடுகளில் எண்ணற்ற அழிவுகளை ஏற்படுத்தியிருக்காங்க. சில உயிர்கள் போயிருக்கு, ஆனால் அதை விட மோசம் மிக மிக முக்கியமான எண்ணெய் வளங்கள், எரிவாயு வளங்கள், ஏர்போர்ட்ஸ், கட்டடங்கள், இதையெல்லாம் தாக்கப்பட்டிருக்கு. இப்போ அவங்கெல்லாம் வந்து கடுப்பில் இருப்பாங்க. அதில் என்ன ஆக போகிறது பார்க்கணும். 4வது இந்த ஹார்முஸ் நீரிணைப்பு. ஈரான் வந்து என்ன பண்ண போகுது, அந்த இடத்த தண்டல் வசூலிக்கிறதுக்கான டோல்கேட் மாதிரி ஒன்று போட்டுற போகிறாங்களா? நம்ம ஊரில் டோல்கேட் இருக்கு இல்லையா? பைதவே இன்னிலேருந்து டோல்கேட்டில் எல்லாத்துலேயும் இல்லை, முக்கால்வாசி இதில் விலை ஏற்றிருக்காங்க. அதே மாதிரி அவங்க வந்து டோல் போட்டுட்டு $1 மில்லியன் கொடுத்தா தான் ஒரு கப்பலை இந்த பக்கமாக போக விடுவேன் அப்படின்னு அவங்க சொல்ல போகிறாங்களா? கேள்விக்கான பதில் வேணும் நமக்கு. ஆயில் ப்ரைஸ், கச்சா எண்ணெயோட விலை என்ன ஆகும்? நிச்சயமாக இந்த போர் நின்றுச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ட்ராப் இருக்கும். $80 இருந்ததுப்பா இந்த சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ அது வந்து கிட்டத்தட்ட $120 அந்த மாதிரி ரேஞ்சில், 110, 115 இப்படி மேலே கிடிமாக போயிட்டுருக்கு. நிச்சயமாக அது விழும், ஆனால் 80க்கு வந்து விழுமா அப்படின்னு தெரியாது. 80, 90. ஏன்னா இப்போ வந்து இவங்க எல்லாரும் திருப்பி எண்ணெயை மீண்டும் எடுத்து அதை கப்பல்களை ஏற்றி அனுப்பணும். எப்படி அனுப்ப போகிறாங்க? இந்த கல்ஃப் நாடுகள் அவங்க சுற்றி வளைச்சி தான் அதை அனுப்பி ஆகணும். ஹார்முஸ் நீரிணைப்பு வழியாக அனுப்ப முடியாது. இதுக்கான இந்த பதிலில் வந்து இதுக்கு முந்தைய கேள்வியும் அடங்கியிருக்கு. ஈரான் திருப்பி பக்கத்தில் இருக்கிற நாடுகள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலையாயிடும். ஸோ ஆயில் ப்ரைஸ் குறையும், ஆனால் எவ்வளவு குறையும் தெரியல. எரிவாயு மீண்டும் கிடைக்க ஆரம்பிக்குமா தெரியல. லாங் டேர்ம் டேமேஜ். இந்த மொத்த
பிரச்சனையுடைய விளைவு ப்ராபப்ளி கிட்டத்தட்ட $1 ட்ரில்லியன் வரைக்குமாக இருக்கலாம் அப்படின்னு நம்மளால் ஊகிக்க முடிகிறது. அதுவும் நம்ம எஸ்டிமேட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இவர் ரொம்ப கூலாக டீலார் நோட்டில் நான் கிளம்பிட்டேன்பா அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. இதற்கிடையில் சீனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து இதை விரைவுபடுத்த இனிமேல் அமெரிக்காவை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு சீனா வந்தது போல தோன்றுகிறது. ஏன்னா சீனாவுக்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சீனா ஈரானிடமிருந்து பெருமளவு கச்சா எண்ணெயை பெற்றுக்கொண்டிருந்தது. இப்போ மீண்டும் இது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி அந்த கச்சா எண்ணெயை வாங்க ஆரம்பிக்கணும்னா உடனடியாக ஒரு சீஸ்ஃபயர் பண்ணணும். அதற்கு பாகிஸ்தானோடு சேர்ந்து அவர்கள் ஒரு 5 அம்ச திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஜாயிண்ட்லி சைனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஒரு திட்டத்துக்கு வந்திருக்காங்க. 2 இஷாக் தர் அவர் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு நினைக்கிறேன் பாகிஸ்தானோட, வாங்கி அவர் சைனாவுடைய ஃபாரின் மினிஸ்டர், அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 5 பாயிண்ட் ப்ரப்போசல் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ப்ரப்போசல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இம்மீடியட் செசேஷன் ஆஃப் ஹாஸ்டிலிட்டிஸ். 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் குண்டு போடக்கூடாது. ஈரான் யார் மீதும் குண்டு போடக்கூடாது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் யார் மீதும் குண்டுகளை வீசக்கூடாது. இது நம்பர் 1. 2வது, கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ளூடிங் எனர்ஜி அண்ட் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ். என்ன நடந்தாலும் இந்த எனர்ஜி மற்றும் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது யாரும் குண்டுகளை வீசக்கூடாது. 3வது, ரேப்பிட் ஸ்டார்ட் ஆஃப் நெகோசியேஷன் அண்டர் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லா. சர்வதேச சட்டங்களின் விதிகளின் அடிப்படையில் 2 தரப்புகளும் பேச்சுவார்த்தையில் உடனடியாக ஈடுபட வேண்டும். அடுத்ததாக, ஹார்முஸ் நீரிணைப்பை கப்பல் போக்குவரத்துக்கு திறந்து விட வேண்டும். முக்கியமாக சிவிலியன் அண்ட் கமர்ஷியல் ஷிப்ஸ், போர்க்கப்பல்கள் அல்ல, சிவிலியன் கமர்ஷியல் ஷிப்ஸ் 2க்குமாக திறந்து விட வேண்டும். அதுக்கு பிறகு சர்வதேச ஐநா சபை இதில் ஈடுபட வேண்டும் அப்படிலாம் சொல்கிறாங்க. என்ன ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இதில் என்ன ரோல் அப்படிங்கிறத பார்த்துருவோம். சைனா ரொம்ப ஆப்வியஸ் நம்ம சொன்னோம். ஏன்னா இந்த போருக்கு முன்னாடி ஈரானிடமிருந்து மிக அதிகமான அளவுக்கு எண்ணெயை இறக்குமதி செய்து கொண்டிருந்த நாடாக சீனா இருந்தது. இந்தியாவும் ஒரு காலத்தில் இறக்குமதி செய்திருக்கிறது. ஆனால் அமெரிக்கா சாங்ஷன் விதித்த காரணத்தினால் அது வெவ்வேறு நாடுகளுக்கு போய் வாங்க ஆரம்பித்தது. ரஷ்யாவிடமிருந்து வாங்க ஆரம்பித்தது. திருப்பி சாங்ஷன் வந்ததா, மீண்டும் வேறு நாடுகளுக்கு மாறியது. இப்படியே மாறி மாறி போய்கிட்டு இருக்கு இந்தியா. ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த ட்ரம்ப்பு இருக்கும் வரை இப்படிலாம் டிமிக்கி கொடுக்க வேண்டியிருக்கும். ட்ரம்ப் போய்விட்டால் ஓரளவுக்கு ட்ரம்ப்புக்கு பதில் அங்கே அடுத்த நபர், அதுக்கு இன்னும் 2.5 வருஷம் இருக்குது, 2.25 வருஷம் இருக்குது. அதுதான் நம்முடைய கொடுமையே. தொடர்ச்சியாக இந்த ஈரான் ஆயில் கிடைக்காதது பீஜிங் சீனாவுக்கு ஒரு பெரிய ஷாக் தான். ஸோ அதனால் நார்மல்சி அவசரமாக அங்கே வந்தாகணும் அப்படிங்கிறது சீனா புரிந்து கொள்கிறது. பாகிஸ்தானுக்கு சிச்சுவேஷன் வேறு மாதிரி. அவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த அவங்களுக்கு 2-3 பிரச்சனை இருக்குது. ஒன்று அவர்களுக்கு சவுதி அரேபியாவோடு ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. சவுதி அரேபியா போரில் இறங்கினால் பாகிஸ்தானும் அந்த போரில் சவுதி அரேபியாவின் பக்கத்தில் இறங்க வேண்டும். 1. 2வது, பாகிஸ்தானுடைய உள்நாட்டு விவகாரம். பாகிஸ்தான் உள்நாட்டில் ஒரு கணிசமான எண்ணிக்கையில் அங்கே ஷியா மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அமெரிக்கா ஈரானில் குண்டு வீசியது அவர்களுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. முக்கியமாக அலி காமினியை கொன்றது பாகிஸ்தானில் உள்ள ஷியா மக்களுக்கு பயங்கர கோபம். அவங்க நீங்கள் ஏன் இன்னும் அமெரிக்காவோட இழைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியாக கோபத்தை காண்பிக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பாகிஸ்தான் எல்லோரோடும் இணக்கமான ஒரு போக்கை கையாள வேண்டிய ஒரு கஷ்டமான நிலையில் இருக்குது. உதாரணத்துக்கு அவங்க சீனாவோடு இணக்கமாக இருக்கணும், அமெரிக்காவோடு இணக்கமாக இருக்கணும், சவுதி அரேபியாவோடும் இணக்கமாக இருக்கணும், ஈரானோடும் இணக்கமாக இருக்கணும். அதை ஓரளவுக்கு நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பாராட்ட வேண்டிய இடத்துல பாகிஸ்தானை நிச்சயமாக பாராட்ட வேண்டும். இந்த அமைதியை கொண்டு வருவதன் மூலமாக சர்வதேச அரங்கில் ஒரு நல்ல இடத்தை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்லேயும் அவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு IMF கடன் தேவைப்படுகிறது. அவர்களுடைய பொருளாதாரம் ரொம்ப பலவீனமாக இருக்கிறது. அப்போ இந்த ஃபாரின் பாலிசியில் நாங்கள் எவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்கோம், அதனால் எங்களுக்கு சர்வதேச அளவில் எங்களுக்கு ஏதேனும் உதவிகளை மற்ற நாடுகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரை அவங்க உருவாக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சீன பாகிஸ்தான் முயற்சியை
அமெரிக்கா தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறது, ஒன்றும் சொல்லலை. ஏன்னா அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நம்ம இப்போ தான் பார்த்தோம், டீலா நோ டீலா கவலை இல்லை எனக்கு, நான் 2-3 வாரத்தில் இடத்த விட்டு காலி பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் அமைதி வந்தால் என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். ட்ரம்ப் என்னால் தான் அமைதி வந்ததுன்னு சொல்லிடுவார். யார் அமைதியை ஏற்படுத்தினாலும் நான் தான் காரணம், இவங்களை அடித்ததுக்கு நான் தான் காரணம், அவனை கொன்னதுக்கு நான் தான் காரணம், அவனை கட்டி பிடிச்சதுக்கு நான் தான் காரணம், அங்கே அமைதியை கொண்டு வந்ததுக்கும் நான் தான் காரணம், அங்கே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்ததுக்கும் நான் தான் காரணம், நாளைக்கு என்ன நடக்கப் போகிறதோ அதற்கும் நான் தான் காரணம் அப்படின்னு அவர் சொல்லிடுவார். பார்க்கலாம் அது என்ன நடக்கப் போகிறதுன்னு. இதில் நிறைய புதை குழிகள் இருக்கின்றன, புதை மணல் அப்படியே உள்வாங்கி விடக்கூடிய அபாயம் இருக்குது. பட் இந்த நிலையில் அமெரிக்கா இடத்த காலி பண்ணால் போதும் அப்படின்னு அமெரிக்காவில் இருப்பவர்களும் நினைக்கிறார்கள், வெளிநாடுகளில் இருப்பவர்களும் நினைக்கிறார்கள். ஒரே ஒரு ஃபேக்ட் மட்டும் இதில் ஆட் பண்ணிடுறேன். அமெரிக்க போர் விமானங்கள் தங்கள் நாடுகளின் மேல் பறப்பதற்கு இத்தாலியும் ஸ்பெயினும் எதிர்ப்பு தெரிவித்து அதை பேன் பண்ணியிருக்காங்க. சிவிலியன் ஏர்கிராஃப்ட் பறக்கலாம். அமெரிக்க போர் விமானங்கள் ஈரான் மீதான தாக்குதலை செய்வதற்கு பக்கத்து பகுதிகளில் இருந்தெல்லாம் வர வேண்டும் என்றால் இத்தாலி, ஸ்பெயின் போன்ற நாடுகளின் மேல் பறக்கக்கூடாது. அப்போ இதில் என்ன பெருசாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அமெரிக்காவுக்கும் அவர்களுடைய முன்னாள் நெருங்கிய நண்பர்களான மேலே ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையே ஒரு பெரிய பிளவு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அமெரிக்காவை நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நாடாக, முக்கியமாக ட்ரம்ப்பை நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நபராக ஐரோப்பிய நாடுகள் அனைத்துமே பார்க்கின்றன. இதுதான் நிலை. நமக்கு இந்த போர் நிற்பது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று. இந்திய பொருளாதாரம் மீண்டும் தன்னுடைய காலில் நிற்பதற்கும் மேலே செல்வதற்கும் இந்த ஒரு 2 மாதத்தை மறந்து மார்ச்சும் ஏப்ரலும் இல்லை அப்படின்னு அழிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இது கொண்டு சென்றிருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. நான் பத்ரி சேஷாத்ரி, இது கிழக்கு நியூஸ்.